ஒரு நாள் ஒரு சிங்கத்துக்கிட்ட கழுதை வந்து என் கூட போட்டி போடுறியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த கழுதை கிட்ட சிங்கம், உன்கிட்ட எல்லாம் நான் போட்டி போட வரல போ அப்படின்னு சொன்னோன்னே, ஓ என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கழுதை கேக்குது. உடனே இந்த சிங்கமும், ஆமாமா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நான் உன்னோட போட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிருது. வழியில இந்த கழுதை ஒரு நரிய பாக்குது. அந்த நரி கிட்ட, இதெல்லாம் என்ன காட்டுக்கு ராஜான்னு சொல்றீங்க, என் கூட போட்டிக்கு கூப்பிட்டேன் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நரி ரொம்ப ஆவலா ஓடி போய் சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சான், அந்த கழுதை உன்னை போட்டி கூப்பிட்டுச்சா? ஆமா கூப்பிட்டுச்சு. அதுகிட்ட எனக்கு பயமா இருக்கு வரல நீ சொன்னியாமே அப்படின்னு. ஆமா அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஒரு கழுதைக்கு போய் நீ பயப்படலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிங்கம் நகர்ந்து போயிடுச்சான். இப்ப இந்த நரி காட்டுல இருக்கிற இன்னொரு விலங்கு கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போகிற போது யானை குறுக்க வருது. இந்த யானை கிட்ட விஷயத்த சொன்னோன்னே யானை பதறி அடிச்சு சிங்கத்துக்கிட்ட வந்து, அந்த கழுதை உன்னை போட்டி கூப்பிட்டுச்சா அப்படின்னா, ஆமா கூப்பிட்டுச்சு. சரி நீ ஏன் போகல அப்படின்னு கேட்டோன்னே இந்த யானை கிட்ட அந்த சிங்கம் பதில் சொல்லிச்சான், கழுதையோட போட்டி போட்டு நான் ஜெயிச்சுட்டா அது எனக்கு பெருமைன்னு நீ நினைக்கிறியா? இல்ல இல்ல, அதே சமயத்துல கழுதையோட போட்டி போட்டு ஒருவேளை நான் தோத்துட்டா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஜெயிச்சாலும் எனக்கு எந்த பெருமையும் இல்ல, தோத்தாலும் எனக்கு அது பெரிய அவமானம். அதனாலதான் நான் அந்த கழுதை கிட்ட போட்டிக்கு வரலன்னு சொன்னேன்னு சொன்னோன்னே, சரி போட்டிக்கு வரலன்னு சொன்ன சரி, ஏன் பயப்பட்ட, பயப்படுறேன்னு ஏன் சொன்ன, அதுவும் நரிக்கிட்ட போய் ஆமா பயப்பட்டேன்னு வேற சொன்னியாமே அப்படின்னு கேட்டோன்னே யானை கிட்ட அந்த சிங்கம் ரொம்ப அழகா பதில் சொல்லிச்சான், அந்த நரி கிட்ட நான் ஏன் பயப்படுறேன்னு சொன்னேன் தெரியுமா? நான் பயப்படல அப்படின்னு சொன்னா அப்ப நீ போட்டிக்கு போன்னு சொல்லி என்னை ஏதாவது பேசி தூண்டி விட பாக்கும். அப்ப எனக்கு கோவம் வந்து நான் அந்த கழுதையோட போய் போட்டி போட்டுருவேன். அதனால நான் அந்த நரிய என் பக்கம் வர வேணாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் பயப்படுறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன அழகான பாடம் பாருங்களேன். வாழ்க்கையில நம்ம யாரோட போட்டி போடுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய மதிப்பு இருக்கிறது. அப்படி நம் ஒருவரோட போட்டி போட விரும்பலைன்னா கூட இந்த நரி மாதிரி சில பேர் நம்மிடம் வந்து எதையாவது ஒன்ன சொல்லி தூண்டி விட பார்ப்பாங்க. ஆனால் அவர்களிடம் எல்லாம் அப்படியா நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு போராடாம, ஆமாப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போறதுதான் சில நேரங்களில் சிங்கம் மாதிரி ராஜாவாக வாழ்வதற்கான சிறந்த வழி.